கதை 2. அரசரின் முடிவு. ஒரு சிற்றரசர் சாணக்கியரிடம் ஆலோசனை கேட்க வந்தார். அரசர் எல்லா தரப்பினரையும் மகிழ்விக்க விரும்பினார். ஒவ்வொரு கோரிக்கைக்கும் சம்மதமளித்தார். படை அதிகாரி ஒரு கோரிக்கை வைத்தார். ஆம். பணியாளர்கள் கோரிக்கை வைத்தனர். ஆம். வணிகர்கள் வரி குறைக்க சொன்னார்கள். ஆம். சில மாதங்களில் அரசின் பொக்கிஷம் காலியாகிவிட்டது. அரசு பலவீனமடைந்தது. அப்போது சாணக்கியர் கூறினார், ஒரு தலைவன் எல்லோருக்கும் ஆம் சொல்ல முடியாது. சில சமயங்களில் இல்லை சொல்லும் துணிவே நாட்டை காப்பாற்றும். இது அரசருக்கே அல்ல, நமக்கும் பொருந்தும். நாம் குடும்பத் தலைவராக இருந்தாலும், நிறுவன மேலாளராக இருந்தாலும், அல்லது நம் சொந்த வாழ்க்கையின் தலைவராக இருந்தாலும், சில முடிவுகளில் இல்லை சொல்ல வேண்டிய நேரம் வரும். இல்லை சொல்லாததின் விலை, நாம் யாராவது அழைத்தால் உடனே போகிறோம். யாராவது உதவி கேட்டால் நம் வேலை தள்ளி போட்டு செய்கிறோம். யாராவது கடன் கேட்டால் யோசிக்காமல் கொடுக்கிறோம். பிறகு என்ன நடக்கிறது? நம் வேலைகள் முடிவதில்லை. நம் இலக்குகள் தள்ளி போகின்றன. மன அழுத்தம் அதிகரிக்கிறது. நமக்கே நாமே கோபப்படுகிறோம். சாணக்கியர் கூறுகிறார், நேரம் என்பது உயிருக்கு சமம். அதை வீணாக்குபவன் தன் வாழ்க்கையையே வீணாக்குகிறான். இல்லை சொல்ல தெரியாதவன் தன் நேரத்தை இழக்கிறான். நேரத்தை இழந்தவன் வாழ்க்கையை இழக்கிறான்.